Good afternoon. Welcome to commodity session. இப்போ டைம் 12:50 12:50 ஆகுது. ரைட். ஸோ டாப் லெஃப்டில் பாருங்கள் தெரியும். ரைட். ஸோ நான் நேற்று நம்ம ஒரு 4,000 rupees ப்ராஃபிட், அதாவது க்ரூட் ஆயில் 15 பாயிண்ட் ஃப்ரம் that level, that is 140, that is exact entry 146 கொடுத்துருந்தோம். மார்க்கெட் நேற்று எக்ஸாக்டாக ஹிட் பண்ணிவிட்டு இட் ஹஸ் கம் டவுன் அண்ட் 15 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இதில் 1,500 rupees. அண்ட் ஜிங்க்கில் 128.70 ஷார்ட் அண்ட் அதுலேருந்து 50 பைசா ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னேன். ஸோ தட் இஸ் 2,500, ரெண்டும் சேர்த்து 4,000 rupees. இந்த மாதம் இந்த வீக் 15,000 டார்கெட், அதில் 4,000 rupees ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ நான் அடுத்து மீதி இருக்கிற 11,000க்கு we have to work, right? ஸோ காப்பர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிரேக் அவுட், ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரைட் நவ் காப்பர் இட் இஸ் இன் எ ஸ்மால் சப்ளை, ரைட், சப்ளை ஏரியாவில் இருக்குது. அண்ட் இது இன்னும் 374 ரேஞ்ச், அது வரைக்கும் மேலே போகணும். ரைட். ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் தான். ரைட். கொஞ்சம் லார்ஜர் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். லார்ஜர் டைம் ஃப்ரேம்ஸில் நமக்கு நெக்ஸ்ட் டிமாண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ when price reach 357.90 we can take buy and target 374.50. இது வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம். காரணம் this level. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ரேஞ்ச், தட் இஸ் 366.80ங்கிற இந்த ரேஞ்ச் இன்னும் உள்ள மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகலை. ரைட். ஸோ அதனால தான் ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் திஸ் லெவல், இது பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட், அல்டிமேட் டார்கெட்டே வந்து 374 தான். ஸோ ரொம்ப நாளாக இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நேற்று பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி someone asked me can I enter short trade, 359 ஷார்ட் போகான்னு கேட்டிருந்தார். அவர்கிட்ட வேண்டாம் அன்னைக்கு அல்லது நேற்று 2 நாளில் என்றைக்கே ஒரு நாள் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ மார்க்கெட் நேற்று நான் எதிர்பார்த்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த ஜோன்லேருந்து, தட் இஸ் 362ங்கிற ஜோன்லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் we can go for buying opportunity at 357.90 லெவலில் ஒரு பை எடுத்துக்கலாம். பை மீன்ஸ் இந்த அப்லேடர் பேட்டர்ன். ஸோ இங்கே நமக்கு இங்கே ஒரு அப்லேடர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த அப்லேடர் பேட்டர்னில் நம்ம பை எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சோன்னா இட் இஸ் பிலோ திஸ் லெவல். 1 minute. ஸோ இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டாப் லாஸ் கம்மியாக போட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல they can take a trade and டார்கெட் இங்கே கீழே வரக்கூடிய டவுன் லேடர் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட் டார்கெட் எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ அது தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே. ஸோ இங்கே 2 ஜோன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ஜோன் ஒன்று, இந்த ஜோன் ஒன்று. ஸோ எந்த ஜோன் ரியாக்ட் ஆகும்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா ரெண்டுமே 60 minutes ஜோன். பட் கண்டிப்பாக வந்தால் ரியாக்ட் ஆகும்னு தெரிகிற ஜோன் 357. பட் இதுலேயே கூட பட்டுட்டு திரும்பி போகலாம். தெர் இஸ் அ சான்ஸ். ஏன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் ஆகிருக்கு அண்ட் திருப்பியும் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் தான் போக ட்ரை பண்ணும். ஏன்னா வீக்லியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹேஸ் டு மூவ் அப் இல்லையா. ஸோ அதனுடைய டார்கெட்டான 395ங்கிறத இன்னும் சீக்கிரம் இன்னொரு 2-3 மாதத்தில் வந்து சேரணும். ஸோ இன்னொரு 2-3 மாதம் கழித்து இஃப் யூ வாண்ட் டு டேக் எ ட்ரேட், ஒரு 2 மாத கான்ட்ராக்ட் தள்ளி கூட நம்ம காப்பர் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ரைட். ஒரு நிமிஷம் இருங்க. காப்பரில் பொசிஷனுக்கு ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் பார்க்குறேன். So it is already in 368 rupees. Copper June month contract, it is in 368 rupees, right? So
இஃப் யூ ஹேவ் மனி, நல்ல பணம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டேக் காப்பர் பை அட் திஸ் லெவல். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்பொழுது இந்த இடத்துல காப்பரை பை பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் மந்த் கான்ட்ராக்டில் காப்பர் வந்து 450 இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் வந்துடும். ஸோ இங்கே பை பண்ணுறதா இருந்தால் பயப்பட வேணாம். ஆனால் இந்த லெவல் தாண்டினதுக்கப்புறம் நம்ம பை பண்ணிக்கலாம். தட் இஸ் 374 லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ரெஷ் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுது தைரியமாக நம்ம எத்தனை லாட்னாலும் பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கேபிட்டலுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. பயப்பட வேண்டாதது, கீழே இறங்கினாலும் மார்க்கெட் ஹேஸ் டு கம் மினிமம் திஸ் லெவல், தட் இஸ் 354ங்கிற மேக்ஸிமம் லெவலுக்கு தான் வரும். பட் டார்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான டார்கெட் 450 வரைக்கும். நியர்லி இங்கே ஒரு 30, அங்கே ஒரு 50 பாயிண்ட். இட் இஸ் அ பிக் டார்கெட் அண்ட் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கும் இந்த இடத்துல வர்றது. ஸோ ஒரு 2-3 லாட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் லாட் வந்து 400 புக் பண்ணிக்கோங்க. செகண்ட் லாட் ப்ராஃபிட் வந்து 450 புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ், ஏன்னா இங்கே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். பட் இருந்தால் கூட மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த டார்கெட்டை ஹிட் பண்ண தான் செய்யும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபார் காப்பர், ரைட்? பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் பொசிஷன் எடுக்கிறவங்க 373க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம பேட்டர்ன்ஸ் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இங்கே தாராளமாக இங்கே பை எடுத்துக்கலாம், ரைட்? தீஸ் ஆர் ஆல் பிரேக் அவுட்ஸ். இது வந்து நம்ம பேட்டர்ன்ஸையும் தாண்டி பிரேக் அவுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் நம்ம பேட்டர்ன் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பேட்டர்ன் இருக்கும். பட் இங்கே ஃபஸ்ட் என்ட்ரிலேயே நம்ம கூட ட்ரேட் எடுக்கலாம், ரைட்? அடுத்தது காப்பர். This is copper, this is gold. Gold is turns its back. So திரும்ப ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட். நியர்லி ஃபஸ்ட் டார்கெட் 26,683. அது வரைக்கும் இந்த வீக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இது இந்த கம்ப்ளீட் வீக் இந்த லெவல் 26,683, ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி இட் ஹேஸ் டு ஃபில் த கேப் இல்லையா? ஸோ கேப்பை ஃபில் பண்ணணும். அதனால் மார்க்கெட் ஹேஸ் டு கம் அண்ட் டச் திஸ் ஜோன், ரைட்? இந்த ஜோன் 26,092. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்கி தென் இட் வில் ஃபில் த கேப் 26,683 லெவல், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ ட்ரேட். காரணம், திஸ் இஸ் அ ஷார்ட்டிங் ஜோன். நம்மளுடைய சப்ளை ஜோன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் ஹேஸ் கம்மிங் டவுன், ரைட்? ஷார்ட்டிங் போகிறவங்க ஷார்ட்டிங் ஆல்ரெடி எடுத்துருக்கணும் இந்த லெவலில். மிஸ் பண்ணவங்க யூ கேன் டேக் ஷார்ட் ரைட் நவ் அண்ட் இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் கீழே இறங்கும் 219. ஓகே, பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 188 and second target is this level, that is 26,092 level, right? ஸோ அது வரைக்கும் கீழே இறங்கும், ரைட்? அண்ட் இந்த வீக்குக்குள்ளே மார்க்கெட் இந்த ஜோனை ட்ரை பண்ண ஹிட் பண்ண மோஸ்ட்லி ட்ரை பண்ண, ரைட்? 26,683 லெவல், ரைட்? ஃபைன், சரி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒருவேளை ட்ரேட் எடுத்துருக்கவங்க யூ கேன் புக் ப்ராஃபிட்ஸ் வித் 15 minutes. 15 minutesல we have a small demand zone. This is our V pattern. ஸோ V பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் என்ட்ரு ஆகிருக்கு, அதனால் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. நியரஸ்ட் டார்கெட் இந்த லெவல். ஸோ யூ கேன் புக் ப்ராஃபிட் வித் 26,301. ஒருவேளை இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா தென் the first target for this is this level. ஸோ இது வரைக்கும் கீழே ஃபஸ்ட் இறங்கும் 190. ஓகே, நியர் 30 பாயிண்ட் தான். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து திஸ் லெவல், தட் இஸ் 26,092. இங்கே ஒரு 100 பாயிண்ட் இருக்குது கீழே, ரைட்? மோஸ்ட் ப்ராப்ளி திஸ் இஸ் 15 minutes. அதனால் கீழே இதை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ். ஒரு சின்ன ரிப்பல்ஷன் 15 minutesல கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். வி வில் சே இட் இன் டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹியர் இந்த இடத்துல ஒரு சின்ன சப்ளை ஜோன். பட் 2 நாளாக அது ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும், ரைட்? ஃபைன். தென்
லெட் லெட் பார்த்திங்கன்னா மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த நியரஸ்ட் டார்கெட் முதல்ல ஃபஸ்ட்டு வர வேண்டியது திஸ் லெவல் 110.28 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 111 அது வரைக்கும் மேலே வரணும், ரைட்? ஸோ சி இதுதான் ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட், ரைட்? நேற்று மார்க்கெட் 110.50 லெவல். ஸோ இந்த லெவலுக்கு வரும்பொழுது மார்க்கெட் ஹஸ் கம் டவுன், கீழே விட தூரம் இறங்கியிருக்கு. தென் இன்னும் சைட்வைஸில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஐ திங்க் ஈவினிங் செஷனில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் நிக்கல் இஸ் கம்மிங் டவுன், லுக்கிங் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட் திஸ் லெவல் 876. ஸோ பை 876 பை அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10 ரூபாங்கிறது வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். ஸோ போட்டால் தான் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கு நம்ம எடுக்க முடியும். தட் இஸ் 911, நியர்லி 1:3 ரேஷியோ, ரைட்? ஸோ இதுவும் ட்ரேட் தான். திஸ் இஸ் 240 மினிட்ஸ் டிமாண்ட், அதாவது டெய்லி டிமாண்டு கீழே வரும். ஸோ அதனால் இட் வில் கிவ் குட் பவுன்ஸ் ஃப்ரம் திஸ் லெவல். இதுலேருந்து பவுன்ஸ் ஆகி நியர்லி 912 வரைக்கும் போகிறதுக்கும் ஹை சான்ஸ், ரைட்? சொல்ல முடியாது, சில நேரம் இங்கேருந்தே மார்க்கெட் திருப்பி மேலே போனாலும் போகலாம். பட் அதுக்கு முன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காமல் போகாது, ரைட்? தென் க்ரூட் ஆயில். ஸோ நேற்று க்ரூட் ஆயில் பார்த்தோம் 1500 rupees, 15 points. That is 60 minutes supply zone. காலையிலேயே சொல்லியிருந்தேன் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி 3147 ஷார்ட் போங்க அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி ஒன்ஸ் இட் touch this level and it gives minimum 37 points, 37 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பட் 15 பாயிண்ட்ஸ்லேயே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கங்க. ஏன்னா இட் இஸ் நைட் டைம் அண்ட் ட்ரேடிங் டைம் வரும்பொழுதே மணி 9 மணி, ஐ திங்க் 8:45 தட் லெவல், 8 o'clock நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட் லெவலுக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் ப்ராஃபிட்டை உடனே புக் பண்ணிக்கோங்கண்ணா, ரைட்? நவ் இட் இஸ் கம்மிங் டவுன், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட்டுன்னு போனீங்க பார்த்தீங்கன்னா திஸ் லெவல். ஸோ இந்த லெவலில் நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்டிங் எடுத்துக்கலாம். தட் இஸ் 3117 லெவல், ரைட்? ஸோ இது 60 மினிட்ஸ் சப்ளை, ரைட்? 60 மினிட்ஸ் சப்ளையில் 3117 அண்ட் உள்ளே என்ட்ரி கொடுத்தாலே டார்கெட் மினிமம் அதுலேருந்து ஒரு 30-40 பாயிண்ட் கிடைக்கும், ரைட்? ஸோ இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் மேக்ஸிமம் கீழே நல்லா இவ்வளோ தூரம் வரைக்கும் இறங்க ஹை ப்ராபபிலிட்டி. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே இறங்க ஹை ப்ராபபிலிட்டி. திருப்பியும் 27,097 வரைக்கும் கீழே இறங்கலாம், நிறைய சான்ஸ். வி வில் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் ஹேப்பன்ஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்டிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஜோன், ரைட்? இது நம்மளுடைய ஷார்ட்டிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன், ரைட்? தென் ஃபஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா இந்த லெவல். செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இட் இஸ் அட் திஸ் லெவல். பெரிய ட்ரேட் தான், பட் இன்றைக்கி ஒரே நாளில் கொடுக்காது. இட் மைட் பி எ ஸ்விங் ட்ரேட். ஸோ ஒருவேளை இன்றைக்கி இங்கே டச் பண்ணிவிட்டு மேபி கோஸ் அப், ஒருவேளை மேலே இறங்குச்சு அப்படின்னா, மேலே ஏறிச்சுன்னா ஜஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி தாகணும், வேறு வழியே இல்லை. பட் இங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா மினிமம் ஃபஸ்ட் டார்கெட் 3011 வரைக்கும் வரும் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து மினிமம் திஸ் லெவல் கண்டிப்பாக கீழே இறங்கும் 29,038. பட் இது ஒரே நாளில் நடக்காது. இட் டேக்ஸ் டைம். இட் மைட் பி எ ஸ்விங் ட்ரேட். ஒருவேளை க்ரூட் ஆயில் மெகாவில் எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், மினியில் ஒரு 3 லாட் 4 லாட் அந்த மாதிரி போட்டு ஷார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கேஸ் நமக்கு நேற்று 1.5 rupees ப்ராஃபிட் சொல்லியிருந்தேன். 1700 rupeesல நேச்சுரல் கேஸை ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சுரல் கேஸ் கிவ்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் அவர் லெவல், ரைட்? நேற்று நம்மளுடைய ஜோன் இந்த லெவலுக்கு மார்க்கெட் என்ட்ராச்சு. தட் இஸ் ஐ திங்க் 60 மினிட்ஸ் 15 மினிட்ஸா
ஸோ டோன்ட் நோ இந்த ஜோன் கொடுத்தேன்னு தெரியல. ஸோ ஃபார்கட் 182.50 ஷார்ட் அண்ட் 1700 rupees 1800 rupees ப்ராஃபிட் அதில் புக் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஐ நோ இட் வில் கிவ் சம் பவுன்ஸ் ரைட். ஸோ ஐ திங்க் எத்தனை பேர் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னு தெரில. இட் கிவ்ஸ் 1.5 rupees bounce from our level. Okay, I don't know how many take this trade, right? Then Mentha oil, we have a shorting opportunity at 760.85 level. So 760.85 short போய்க்கலாம். And target booking is minimum this level. So இது வரைக்கும் நம்ம first target book பண்ணிக்கலாம். That is 3 rupees. And second target வந்து hold on a second. First target is at this level 756 level. ஸோ அங்கே நம்ம ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். செகண்ட் டார்கெட் கீழே 754 லெவல். ஸோ அது வரைக்கும் செகண்ட் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ ட்ரேட் ஃபார் Mentha oil, ரைட். திஸ் இஸ் சில்வர். லைவ் செஷன்ஸில் நம்ம we will discuss more, right? So actually silver is coming down from our supply zone, right? மார்க்கெட் காலையில் எப்போ ஓப்பன் ஆனாலும் சரி, வாட் யூ ஹேவ் டு லுக் இஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ரைட். எப்போதுமே மார்க்கெட் பெரும்பாலும் நம்மளுடைய டிமாண்ட் அதில் சப்ளை ஜோன்ஸில் தான் பெரும்பாலும் ஓப்பன் ஆகும். நீலி ஒரு சின்ன 1-2 பாயிண்ட் வேணால் மிஸ் ஆகிருக்கலாம். அதுக்கு காரணம் கன்வர்ஷன் ரேட்டாக இருக்கும், அல்லது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து உள்ள கேண்டில்ஸ் நமக்கு மிஸ் ஆகிறனால ஃபார்ம் ஆகக்கூடிய சின்ன ஸ்லிப்பாக இருக்கும், right? So this might be that according to myself it will fill this gap. Okay, it was filled in the morning, right? Second profit booking is at this level. So idu varaikkum second profit varum 362220 and third profit வந்து இது வரைக்கும் கீழே 359995. ஸோ இது வரைக்கும் கீழே இறங்கலாம். பட் இஸ் அ டெஸ்டட் ஜோன். ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் ஃபஸ்ட் டார்கெட்லேயே புக் பண்ணுறது நல்லது. அண்ட் இது நல்ல ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே வரும்பொழுது இட் இஸ் a வெரி குட் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே ப்ரைஸ் வரும்போது தாராளமாக ஷார்ட் போகலாம். ப்ராஃபிட் மினிமம் திஸ் லெவல் 1:2 ரேஷியோ. மினிமம் சில்வர் மினியில் வேணால் எடுத்துக்கங்க. ஒரு 3 லாட்டாக போட்டுக்கோங்க. மெகாவில் போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா மினியில் 2 லாட்டாக போட்டுக்கோங்க, ரைட். அதே மாதிரி இங்கே மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணி 37134ங்கிற லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அப்லேடர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் இந்த ரீஜனில், ரைட். அப்போ இங்கே உடனே நெக்ஸ்ட் டைம் திருப்பி ப்ரைஸ் வரும், உடனே அங்கே பை எடுத்துக்கோங்க. டார்கெட் 38,036 வரைக்கும் போய்க்குங்க, ரைட். ஸோ இதுதான் 2 பாசிபிலிட்டி for silver, right? Then zinc நேற்று நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்துச்சு. ஐ திங்க் ஐ ரிப்பீட் 128 ஷார்ட் சொல்லியிருந்தேன். அண்ட் டார்கெட் புக்கிங் மினிமம் 50 பைசாவில் டார்கெட் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இட் நீட்ஸ் டு கோ அப் 129.90 வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் 2500 புக் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன். இட் வாஸ் டன். ஐ திங்க் நேற்று மட்டும் 3 ட்ரேடு ட்ரிகர் ஆகிருக்கு. ஒன்று க்ரூட் ஆயில், தட் இஸ் 1500 rupees. அண்ட் ஜிங்க் இதில் ஒரு 2500 ரூபாய். அண்ட் நேச்சுரல் கேஸ் அதில் 1700 rupees, ரைட். ஸோ நான் சொல்லியிருந்த டார்கெட்டுக்கு ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ புக் பண்ணிங்களா என்னங்கிற எனக்கு தெரியல, ரைட். ஸோ அதனால் என்ட்ரி எக்ஸிட் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ ட்ரேட் என்ட்ரி பண்ணுறது உங்களுடைய வேலை, ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் எல்லா ஸ்கிரிப்டையும் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.